இந்திரஜித்தனுக்கும் இலக்குவனுக்கும் இடையே போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த போர்க்கள காட்சிய கம்பன் வர்ணித்து கொண்டே வருகிறான். அடுத்த பாட்டு: கடல் வற்றின மலை உக்கன பருதிக்கனல் கது உற்று உடல் பற்றின மரம் உற்றன கனல் பட்டன உதிரம் சுடர் வற்றின சுரு மிக்கது துணி பட்டு உதிர் கணையின் திடர்பட்டது பறவை குழி திரி உற்றது புவனம். நான் பலமுறை சொன்ன வார்த்தையை திருப்பி மீண்டும் இங்க சொல்ல வேண்டிய தேவை. இந்த சிறு சிறு சொற்றொடர்களை கொண்டு ஒரு நாடக பாணிய உருவாக்குவதில் கம்பன் தேர்ந்தவன். இந்த பாடல்லையும் பாருங்க, எல்லாம் இரண்டு இரண்டு சொற்களை கொண்டு ஒரு நிகழ்ச்சியை கோர்த்து கொண்டே வருகிறான். கடல் வற்றின மலை உக்கன, ஒருவர் மீது ஒருவர் எய்த அம்புகளினால், அந்த அம்புகள் உருவாக்கிய வெம்மையினால் கடல் நீர்களெல்லாம் வற்றி போயினவா, மலைகளெல்லாம் பிளந்து பொடி பொடியாய் உதிர்ந்தனவா. பருதி உடல் கனல் கது உற்று பற்றின, பருதினா சூரியன், சூரியனுடைய உடற்பகுதிகள் தீச்சுடர்களால் கதுவ பெற்று பற்றி எறிந்தன. இவர்கள் இருவரது அம்புகளிலிருந்து வெளிவரக்கூடிய வெப்பம் சூரியனது வெப்பத்தை காட்டிலும் மிகுந்திருந்ததினால் சூரியனும் பற்றி எரிந்தானா. மரம் கனல் உற்றன பட்டன, மரங்கள் யாவும் தீப்பற்றி எரிந்தன, அவைகளெல்லாம் சாம்பலாய் உதிர்ந்தன. உதிரம் சுடர் வற்றின சுரு மிக்கது, வீரர்களில் உடலிலே உள்ள இரத்தங்கள், பல வீரர்கள் என்பதனால பன்மையில சொல்ல வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வீரனது உடலிலே இருக்கக்கூடிய இரத்தம் குருதி இந்த அம்புகளினால் ஏற்படுத்தப்பட்ட வெப்பத்தினால் இந்த உடலிலே ஓடிக்கொண்டிருந்த இரத்தம் எல்லாம் வற்றி போயின. ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, டீஹைட்ரேஷன், அதே வற்றின. உடம்பில் சுரு நாற்றம் மிக்கு தோன்றியது, அந்த உடலின் கண் உள்ள திசுக்கள் தசை போன்றன வெப்பத்தினால் எரியக்கூடிய நாற்றம் போர்க்களம் முழுவதும் வீசியதாம். பறவை குழி துணிப்பட்டு உதிர் கணையின் திடர்பட்டது. பறவைனா கடல், கடல் பரப்பாகிய பள்ளம். ஏன்னா முதல்லயே சொல்லிட்டார் நீரெல்லாம் வற்றி விட்டது. ஆக வற்றி போன நிலையில அந்த கடல் நீர் இல்லாத சூழல்ல ஒவ்வொரு கடலும் பெரிய குழி போல் காட்சி அளிக்கிறதாம். அந்த குழிகள்ல இவர்களால் எய்யப்பட்ட அம்புகள் எல்லாம் போய் விழுந்து அந்த பள்ளத்தை நிறைத்து மேடாக மாற்றியதாம். கடல் பறவை குழி துணிப்பட்டு, துணின்னா அம்பு, உதிர் கணையின் திடர்பட்டது திட்டுகளாக மாறி போயிற்றான். எவ்வளவு அம்புகள் போயிருக்கும்னு பார்க்கலாம். புவனம் திரி உற்றது, உலகம் ஒரு நிலையில் சுழலாமல் மாறி மாறி சுழல தலைப்பட்டது. எரிகின்றன அயில் வெங்கனை இரு சேனையும் இரிய, திரிகின்றன புடை நின்றில திசை சென்றன, சிதறி கரி பொன்றின பரிமங்கின கவி சிந்தின கடல் போல் சொரிகின்றன ஒரு செம்புனல் தொலைகின்றன கொலையால். இந்த கொலையால் என்பதுதான் வினை முடிவு. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் கொல்லுவதற்கு உண்டான முயற்சியில் அம்புகளை எய்ததினால் என்னாகிறதா, எரிகின்ற அயில் வெங்கனை இரு சேனையும் இரிய திரிகின்றன. சுடரோடு விளங்கக்கூடிய அம்புகளை ஒருவர் மாட்டு ஒருவர் எய்து கொள்ளுவதினால் இரு பக்கத்திலும் உண்டான சேனைகள் அஞ்சி நிலைகட்டு ஓட தலைப்பட்டன. இலக்குவனை சார்ந்த வானரப்படையும் இந்திரஜித்தனை சார்ந்த அரக்கற்படையும் இந்த அம்புகளினது வேகத்தினாலும் அது வெளிவிடக்கூடிய வெம்மையினை பொறுத்து கொள்ள முடியாமல் அவைகளெல்லாம் தரிகட்டு குலைந்து ஓட தலைப்பட்டன. புடை நின்றில சிதறி திசை சென்றன. ஆகவே பக்கத்தில் கூட நிற்க இயலாமல் எல்லா திசைகளிலும் இவைகளெல்லாம் தப்பிச் செல்ல
தலைப்பட்டன. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஓடி தப்பித்தன. கரி பொன்றின பரிமங்கின கவி சிந்தின. யானைகள் இறந்து போயின, குதிரைகள் இறந்து போயின, அதுபோல வானரங்களும் இறந்து கூட்டம் கூட்டமாய் விழுகின்றன. பொறு செம்புனல் கடல் போல் சொரிகின்றன. அலைகளை கொண்டிருக்கக்கூடிய கடல்களைப் போல மிக பெரிய அளவுல ரத்தம் அங்கு கடலாக தேங்கி காட்சியளித்ததாம். கொலையால் தொலைகின்றனர் இரு படை வீரர்களும். அரக்கர் படையும் வானரப்படையும் இந்த இருவரினுடைய கொலை தொழிலால் பெருமளவிலே இறந்து போக தொடங்கினார்கள். புரிந்து ஓடின பொறிந்து ஓடின புகைந்து ஓடின புகை போய் எரிந்து ஓடின கரிந்து ஓடின இடம் ஓடின வலமே திரிந்து ஓடின பிரிந்து ஓடின செறிந்து ஓடின திசைமேல் சரிந்து ஓடின கருங்கோள் அரிக்கு இளையான் விடு சரமே. கருங்கோள் அரிக்கு இளையான் விடு சரம். கரிய வலிய சிங்கம் போன்ற ராமனுக்கு தம்பியாகிய இலக்குவன் எய்த அம்புகள் என்ன செய்தனவா அரக்கர்கள் படை ஊடே. புரிந்து ஓடின பொறிந்து ஓடின புகைந்து ஓடின. புரிதல்னா வளைந்து, அம்புகள் வளைந்து வளைந்து இலக்கை சென்று தாக்கினவா. ஆகவே பொறிந்து ஓடின சிலை நெருப்பை கக்கிய அளவுல புகைந்து கொண்டே சென்று அரக்கர்களை தாக்கியதாம். புகை போய் எரிந்து ஓடின கரிந்து ஓடின இடம் ஓடின. சில அம்புகள் புகையில்லாத நெருப்பு போலே போய் எதிரிகளை சுட்டதாம். சிலது கரிந்து போய் சுட்டதாம். சிலது இடப்பக்கமாக ஓடினவா. வலமே திரிந்து ஓடின பிரிந்து ஓடின செறிந்து ஓடின திசைமேல் சரிந்து ஓடின. சில அம்புகள் வலது பக்கமாக சுற்றி எதிரியை தாக்கியதாம். சில அம்புகள் கொத்தாக புறப்பட்டு பிரிந்து பிரிந்து எதிரிகளை தாக்கியதாம். சில அம்புகள் ஒன்றாக சேர்ந்து எதிரியை தாக்கினவாம். எல்லா திசைகளின் மேலாகவும் இந்த அம்புகள் சென்ற வண்ணம் இருந்ததா. அந்த அளவிலே இலக்குவன் கடுமையான போர்த்தொழிலை செய்தான். நீர் ஒத்தன நெருப்பு ஒத்தன பொறுப்பு ஒத்தன நிமிரும் கார் ஒத்தன உறும் ஒத்தன கடல் ஒத்தன கதிரோன் தேர் ஒத்தன விடை மேலவன் சிரிப்பு ஒத்தன உலகின் வேர் ஒத்தன செரு ஒத்து இகல் அரக்கன் விடு விசிகம். செரு ஒத்து இகல் அரக்கன் விடும் விசிகம்னா அம்புன்னு பேர். ஆகவே போரிலே வலிமை மிக்கவனாகிய அரக்கர் குல இளவரசன் ஆகிய இந்திரஜித்தன் ஏவிய அம்புகள் எப்படி வானரங்களை தாக்கியதாம். நீர் ஒத்தன நெருப்பு ஒத்தன பொறுப்பு ஒத்தன. நீரை ஒத்தனா வருணாசிரமமாக வருண அத்திரமாக எதிரிகளை தாக்கின. மலையை ஒத்தனா கடுமையான பாறையை போல் தாக்கின. நிமிரும் கார் ஒத்தன கடல் ஒத்தன விசிம்பில் உயர்ந்து செல்லக்கூடிய மேகத்தை போலும் இடியை போலும் அம்புகள் தாக்கின. கதிரோன் தேர் ஒத்தன விடை மேலவன் சிரிப்பு ஒத்தன உலகில் வேர் ஒத்தன. சில அம்புகள் சூரியனது தேர் போல் பிரகாசமாய் வந்தது. சில அம்புகள் இடப்பத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய சிவனது புன்னகை போல். ஏன்னா அந்த புன்னகை தானே முப்புறங்களையும் பண்டொரு காலத்தில் எரித்தது. அந்த புன்னகை போல காணக்கூடியவர்களை எல்லாம் இந்திரஜித்தன் அம்பு எரித்ததாம். சில உலகத்தின் வேரை ஒத்தன. இந்த அர்த்தத்துக்கெல்லாம் வடமொழியிலிருந்து பேர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நீராக வந்தது ஜலமுதா அத்திரம்னு பேரா. நெருப்போட வந்தது அக்னி அஸ்திரம்னு பேரா. அப்புறம் மேகம் மலை மாறி வந்தது பர்வத அஸ்திரம்னு பேரா. அப்புறம் மேக அஸ்திரம் இடி அஸ்திரம் சமுத்திர அஸ்திரம் சூரிய அஸ்திரம் சிவனினது பஞ்சமுக அஸ்திரம் மேருமுக அஸ்திரம்னு இவைகளுக்கெல்லாம் தனித்த பேர் இருக்குன்னு ஒரு குறிப்பை காட்டுகிறார்கள். அதாவது அந்த காலத்துல பல்வேறு விதமான வில் தொழில் இருந்திருக்கு. அம்புகள் ஒவ்வொன்றினுக்கும் ஒரு தனித்த
ஆற்றல் இருந்திருக்கிறது. அந்தந்த ஆற்றலுக்கு உரிய அம்பினை எய்கின்ற பொழுது அவை தங்களினது ஆற்றலுக்கு ஏற்றாற் போல அழிவை தரத்தக்கது. இதை நான் போன வகுப்பிலேயே சொன்ன வேறுபட்ட துப்பாக்கிகள் இருப்பது போல. எல்லா துப்பாக்கியிலையும் குண்டுதான், ஆனால் ஒவ்வொரு துப்பாக்கியினுடைய வீச்சு மாறிக்கொண்டிருக்கும். அதனால சில துப்பாக்கியினுடைய குண்டுகள் 5 அடியில் இருக்கிற ஒருவனை கொல்லும், சில துப்பாக்கிகள் 20 அடிக்கு உண்டானவனை கொல்லும், சில துப்பாக்கி குண்டுகள் 100 அடி தள்ளி நிற்கக்கூடியவனையும் கொல்லும். அவைகளுக்கு உண்டான வேகம். அது போல இந்த வேறுபட்ட பல அத்திரங்கள் ஒவ்வொன்றினுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அவைகள் ஒவ்வொன்றும் ஒரு விதமான முறையில் அழிவினை தரும். அதனால் இவர் தமிழ்ல எழுதிட்டார் கம்பன். இந்த தமிழ்ல எழுதின இத்துணை கணைகளுக்கும் அத்திரங்களுக்கும் வடமொழியில விளக்கங்களாக பெயர்கள் தரப்பட்டிருக்கின்றன சொல். கம்பன் எவ்வளவு முயன்று இந்த வடமொழியில இருக்கக்கூடிய அத்திரங்களை எல்லாம் ரொம்ப தெளிவா தமிழ் படுத்தி சொல்லி இருக்கான் பாருங்க. நாம ஏதோ புதியதாக இன்றுதான் எல்லாவற்றையும் தமிழ் படுத்தி கொண்டு இருக்கிறோம்னு பெரிய அளவுல முயற்சி செய்யறோம் இல்லை. முன்பே இவற்றை எல்லாம் கம்பன் செய்து காட்டி இருக்கிறார். அதற்காக இந்த மேற்கோளை சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஏமத்தடங் கவசத்து இகல் அகலத்தன இருவோர் வாம பெருந்தோள் மேலன வதனத்தன வைர தாமத்தன குரங்கோடு இரு சரணத்தன தத்தம் காமக்குல மட மங்கையர் கடைக்கண் என கனைகள். இது கம்பனுடைய ஒரு சொல்றோம் இல்லையா, சில பேரை சில செய்திகளை சில செயல்பாடுகள் சொல்லும் போது அவர்களின் சிக்னேட்டரி சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி கம்பன் எந்த ஒரு போர்க்களத்தை வர்ணிக்க வந்தாலும் எங்காயிலும் ஓர் இடத்துல அந்த போர்க்களத்தை அங்கு நடக்கக்கூடிய செயல்பாட்டை சிங்காரத்தோட பொருத்தி காமிக்கலைன்னா அது கம்பன் இல்லை. அது கம்பன் என்ன வில்லிபுத்தூராருது பாத்தீங்கன்னா தெரியும். பாரதம் எழுதியிருக்கார். போர்க்களத்தை போர்க்களமாவே சொல்லி கொண்டு போவார். கம்பன் தான் எங்க வாய்ப்பு கிடைக்கிறது, வெறும் போர் தொழிலையே படித்து கொண்டு போனா ஒரு அலுப்பு தட்டும் இல்லையா. கம்பன் கிட்ட அலுப்பு வராது, இருந்தாலும் எத்தனை பேரை கொல்லுவதாகவே சொல்லி கொண்டு செல்லுவது. அந்த கொல்லுதல் தொழிலையும் கொஞ்சம் நயமாக நாகரீகமாக ஒரு சிங்கார உணர்ச்சியோடு சொல்லி காட்டுதல்ல கம்பன் ரொம்ப பெரிய திறனுடையவன். இந்த பாட்டை பாருங்க. ஏமத்தடம் கவசத்து இகல் அகலத்தன. அந்த ஏமத்தடம் கவசத்து இகல் அகலத்தனா இந்த இரு வீரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இலக்குவனும் இந்திரசித்தனும். அவர்கள் தங்களினது பாதுகாப்பினுக்காக தங்கள் மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த கவசங்கள் இருக்கு இல்லையா, அந்த கவசங்கள் மீதும் ஒருவரால் எய்யப்பட்ட அம்புகள் போய் பாய்ந்ததாம். நான் கவசத்தில் பாய்வதே கடினம். பாய்ந்த அம்புகள் அந்த கவசத்தை உடைக்கக்கூடிய ஆற்றலோடு எய்யப்பட வேண்டும். அது தனித்தன்மையான வீரம். பழைய காலத்துல போர்க்களங்கள்ல ஒவ்வொரு வாழ் வீரனும் வில் வீரனும் கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் உலோகத்தினால் ஆன கவசங்களை போட்டு இருப்பார். இதெல்லாம் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அரண்கள். அதுபோல கையில அந்த மணிக்கட்டிலிருந்து முழங்கை வரைக்கும் உலோகத்தாலோ தோலினாலோ கவசம் போட்டு இருப்பார்கள். எதிரிகளினால் வீசப்படக்கூடிய வாளோ அம்போ கையில தைக்க கூடாது, 2 கையிலையும் போட்டிருப்பார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த 5 விரல்களுக்கு கோர்த்து புறங்கையில கவசம் போட்டு இருப்பார்கள். இதெல்லாம் நமக்கு இன்றைக்கு நடைமுறையில் எங்க பார்க்கலாம்னா, நீங்க அந்த வாழ்வீச்சு போட்டிகள்லாம் நடக்கும். ஒலிம்பிக் ஏசியா கேம்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தலையில கவசம் முக கவசம் போட்டு ஒரு நீளமான கத்தியை கொண்டு வீசி பயிலுது.
இல்ல அதை விட ரொம்ப எளிமையான விஷயம் நம்முடைய கிரிக்கெட் விளையாட்டுல பார்க்கலாம். உடல் முழுவதும் தலைக்கு ஹெல்மெட் இருக்கும், ஆர்ம் பேட் இருக்கும், தை பேட் இருக்கும். இதெல்லாம் புதிதாக அவர்கள் கண்டறிந்து ஆடக்கூடிய அந்த விளையாட்டு வீரர்களுக்கு எந்த விதத்திலும் ஊறு விளைந்து விடக்கூடாதுன்னு போர்க்களத்துல இதை விட ரொம்ப ஜாக்கிரதை. ஒரு வீரனுக்கு அடிபட்டு விட்டது என்றால் அவனால தொடர்ந்து போர்ல கலந்து கொள்ள முடியலன்னா அந்த படைக்கு பெரியதோர் இழப்பு அது. அதனால ஒவ்வொரு வீரனுக்கும் தனித்துவமான கவசம் இருக்கும். மகாபாரதத்துல பார்க்கலாம். மகாபாரதத்துல சூரியன் அருளினால் பெற்ற கவசத்தை கர்ணன் அணிந்திருப்பான். அதை அணிந்து கொண்டால் அந்த கவசத்தை உலகத்துல இருக்கக்கூடிய எந்த அஸ்திரத்தினாலும் பிளக்க முடியாது. அதை நன்கு தெரிந்து கொண்ட கண்ணன் இந்திரனை அனுப்பி அந்த கவசத்தை யாச்சகமாக பெற்று வந்து விடுன்னு சொல்லி அனுப்பு. அதுபோல பீஷ்மர், துரோணர் இவர்கள் கவசத்தை யாராலும் பிளக்க முடியாது. ஒருவனுக்கு மட்டும் அந்த ஆற்றல் உண்டு, அது அர்ஜுனன். அதனாலதான் துரோணரை திட்டத்துய்மன் கொல்லுகின்ற பொழுது திட்டத்துய்மன் அர்ஜுனன் கேட்பான், நீ துரோணாச்சாரியாரினுடைய கவசத்தை பிளந்து விடு. அதன் பிறகு தருமன்ட்ட கண்ணன் சொல்லுவான், போர்க்களத்துல இறந்த யானையின் பெயர் அஸ்வத்தாமன்னு பேரு. ஆகவே தருமனே, அஸ்வத்தாமன் இறந்து விட்டது, ஆனால் அது யானைன்றத நிதானமா சொல்லு. ஆனால் பெருங்குரல் எடுத்து அஸ்வத்தாமன் அழிந்ததுன்னு சொல்லு. ஆகவே இந்த இரண்டு செயலாலும் துரோணர் என்ன செய்வதுன்னு தெரியாமல் திகைத்தார். அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு திட்டத்துய்மன் அவர் தேர் மீது ஏறி அவரை வெட்டிட்டார். இந்த கவசம் என்பது அவ்வளவு பெரிய செய்தி. நான் ஏற்கனவே வகுப்புல சொல்லியிருக்கேன். இந்த கவசத்துக்கு ஆங்கிலத்துல ஆர்மர்னு பேரு. நீங்க ஒரு நல்ல ஆர்மரை பார்க்கணும்னாக்க சென்னையில் இருக்கக்கூடிய மியூசியத்திற்கு போங்க, அரசின் அருங்காட்சியகம். அதுல திப்பு சுல்தான் அவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வாள் உரையோடு மேஜை மீது கிடத்தப்பட்டிருக்கு. பக்கத்துல ஒரு பெரிய சங்கிலிகளினால் கோர்க்கப்பட்ட ஒரு கவச்சம் இருக்கு. அந்த கவசம் அப்படியே சுவர்ல தொங்க விட்டு இருக்கிறார்கள். அதை நம்மால் கீழிருந்து கை கொடுத்து 2 கைகளாலும் தூக்க முடியாது, அவ்வளவு கனம். அதை உடம்புல அணிந்து கொண்டு வாள் இருக்கு, அதை அசைத்து கூட பார்க்க முடியாது நம்மால. அந்த வாளை எடுத்துக்கொண்டு ஒருவன் போர்க்களத்துல அந்த வாளை சுழற்றி சுழற்றி போர் செய்கிறான்னா அவன் கைக்கு என்ன உறுதி இருக்கும், என்ன ஆற்றல் இருக்கும். என்ன ஒரு பெரிய, நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு உட்கார்ந்து தொழில்நுட்பங்களை கொண்டு பல போர்களை நாம வெற்றி பெறுகிறோம். அன்றைக்கு எல்லாம் தனி மனித வீரம் தான் வெற்றி. அதற்கு தனியான பயிற்சி, ஆயுதங்களை இயக்க தெரியக்கூடிய அனுபவம், இதெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஒரு போர்க்களத்தை தீர்மானம் செய்கிறது. இந்த இடத்துல ஒரு அழகான ஓமை என்னன்னா, இருவரினுடைய கவசம் இருக்கு இல்லையா, இருவோர் ஏமம்னா பாதுகாப்பு, இருவரது உடலினுக்கும் பாதுகாப்பினை தரத்தக்க கவசத்து இகல் அகலத்தன. அந்த கவசத்தை உடைக்கக்கூடிய அளவுல ஒருவர் மற்றவர் மீது அம்பு எய்தார்கள். அப்படி எய்ததினால வாம பெருந்தோள் மேலன வதனத்தன, அவர்களினது அழகிய பெரும் தோள்களின் மேலே சென்றன, முகங்களில் பதிந்தன. கவசத்தை உடைக்க முடியல, கவசத்துல பட்டு மேலாக அம்புகள் தெரித்தன, முகத்திலே அம்புகள் பட்டன. வைர தாமத்தன குரங்கொடு இரு சரணத்தன, வைரம் போன்று
வலிய அழகியனவாகிய துடைகளினுடனே இரு பாதங்களிலும் ஊன்றி தங்கின. குதிரை மேல தேர் மேல இருக்காங்க இல்லையா, ஆகவே துடையிலும் பாதத்திலும் அம்புகள் பட்டன. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இப்படிப்பட்ட அம்புகள் மார்பில் பட்டது, மார்பில் கவசம் இருந்ததுனால அதை தொலைக்க முடியல, தோள்கள்ல பட்டது, முகங்கள்ல பட்டது, தொடையில பட்டது, காலில் பட்டது, இது எது போலன்னு கேட்டா தத்தம் கனைகள் காமக்குல மட மங்கையர் கடைக்கண் என இலக்குவன் இந்திரஜித்து ஆகிய இருவரும் எய்த அம்புகள் காதல் வயப்பட்ட இளமை வாய்ந்த குல மகளிரின் கடை கண்களை போன்று தங்களுக்கு உரியவனாகிய தங்கள் காதலனின் மீது தங்கள் கண்களாகிய அம்புகளை கொண்டு காதலனது மார்பை, தோளை, முகத்தை, தொடையை, பாதத்தை இந்த கண்கள் என்ற அம்புகள் தாக்குவது போல இவர்களினது அம்புகள் இவ்வாறு ஒருவரை ஒருவர் தாக்கின. என்ன அழகான கற்பனை! அதுதான் கம்பன் கிட்ட ஒரு போர்க்களத்தை சுவாரஸ்யமாக்குறது. அம்புகள் பாய்ந்தன சொன்னா போதும், அது குலப்பெண்கள் தாங்கள் விரும்பக்கூடிய தங்கள் தலைவனை தங்கள் கடைக்கண்ணால் பார்க்கின்ற பொழுது அந்த பார்வை அம்பு போல தைக்கும். அது போல இவர்களது அம்பு ஒருவர் மீது ஒருவர் தைக்கக்கூடிய அளவிலே எய்தார்கள். சரி, எந்நாளினின் எத்தேவர்கள் எத்தானவர் எவரே அன்னார் செருவிழைத்தார் என இமையோர் எடுத்து அழைத்தார். பொன்னார் சிலை இரு கால்களும் ஒரு கால் பொறை உயிரா முன்னாளினில் இரண்டாம் பிறை முளைத்தால் என வளைத்தார். இது ஒரு அழகு. இந்த போற எல்லாம் தேவர்கள்லாம் வானவெளியிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த இந்திரஜித்தன் கையில இருக்கிற வில்லும் இலக்குவன் கையில இருக்கிற வில்லும் எப்படி இருக்கான்? முன்னாளில் இரண்டாம் பிறை ஒரு கால் பொறை உயிரா முளைத்தால் என. இது கொஞ்சம் வானவியல் தெரிஞ்சிருக்கணும். அதுக்குன்னு பெரிய வானவியல் எல்லாம் கரைச்சு குடிக்க வேண்டாம். வானத்துல அமாவாசை முடிந்து பிறைச்சந்திரன் தோன்றி மெல்ல வளரும் இல்லையா, இந்த பிறைச்சந்திரனை பார்க்கின்ற பொழுது இரண்டு பிறைச்சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஒன்று மூன்றாம் நாள் பிறைச்சந்திரன், அதை பார்ப்பது விசேஷம்னுவார்கள். அது போல 8ஆம் நாள் பிறைச்சந்திரன், இது ரெண்டும் சிறந்தது அப்படின்னு சொல்லும் மரபு உண்டு. ஏன் 8ன்னாக்க அந்த வளர்ச்சியில கரெக்டா பாதிக்கு வந்துடும். 3ஆம் நாள் என்பது முதல் 2 நாள் பிறை தோன்றுவதை நம்மால பார்க்க முடியாது, ஒரு கோடு போட்டது போல இருக்கும். 3ஆம் நாள் பிறை சந்திரன் தான் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியும், அதுவும் சட்டுன்னு மறைஞ்சிரும். அதனால இந்த பூர்வ பட்சம்னு பேர். எது பூர்வ பட்சம்னாக்க அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய பூர்வ பட்சம் 2ஆம் நாள், அது போல பௌர்ணமிக்கு முன்னால் வரக்கூடிய 2ஆம் நாள், இதுக்கு பேரு பூர்வ பட்சம்னு பேர். நம்ம சொல்றோம் இல்லையா, கிருஷ்ண பட்சம் சுக்கல பட்சம், இதுல பூர்வ பட்சம்னா 2ஆம் நாள்னு அர்த்தம். அந்த பூர்வ பட்சத்துல ஏன்னா முதல் நாள் தெரியாது, அந்த 2ஆம் நாள் பிறை சந்திரன் ஒரே சமயத்தில் வெளிப்பட்டு முளைத்தால் போன்று. எப்படி பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய 2ஆம் நாள் பிறை சந்திரனும் அமாவாசைக்கு அப்புறமும் உண்டான 2ஆம் நாள் பிறை சந்திரனும் ஒன்னா எப்படி தோணும்? 2 சந்திரன் எப்படி தோன்றும்? இங்க தோன்றியதுன்னு. ஏன்னா இந்திரஜித்தன் வில்லு ஒரு சந்திரன் போல இருக்கு, லக்ஷ்மணன் வில்லு இன்னொரு சந்திரன் போல இருக்கு. வானத்துல ஒரு சந்திரன் தான் தோன்றும், இங்க ஒரு ஆச்சரியம், 2 சந்திரன் தோன்றது போல இருந்ததாம். முளைத்தால் போன்று பொன்னார் சில இரு கால்களும் வளைத்தார். இருவரும் பொன் கட்டுக்களால் சுற்றப்பட்ட
அந்த வில்ல ஒரே நேரத்துல இருவரும் அந்த வில்லினது முனைகளை வளைத்து, இமையோர் இதை பார்த்த தேவர்கள் எந்நாளினின் எத்தேவர்கள் எத்தானவர்கள், எந்த நாள்ல எந்த தேவர்களோ எந்த அசுரர்களோ இவர்களை போல் போர் புரிந்தார்கள். எவரே அன்னார் செருவிழைத்தார் என எடுத்து அழைத்தார். இவர்கள் இருவர்கள் செய்யக்கூடிய போரை போலே இது போன்றதாகிய வில்லாற்றலை இதற்கு முன்பு யார் ஒருவர் செய்தும் நாம் பார்த்ததே இல்லையே என்று தேவர்களெல்லாம் வானவெளியில வியந்து பாராட்டினார்களா. ஆகவே இப்படி அருமையான வில்லாற்றலை காட்டி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளுகிறார்களே, ஒரே நேரத்தில் 2 பிறைச்சந்திரன் தோன்றியது போல இருவரது வில்லும் இவ்வாறு தோன்றி செயல்படுகிறதே என்று பாராட்டி, வேகின்ற உலகு இங்கு இவர் விடுகின்ற விசிகம் போகின்ற சுடர் வெந்தன இமையோர்களும் புலர்ந்தார் ஆகின்றது ஓர் அழி காலம் இது ஆம் அன்று என அயிர்த்தார் நோகின்ற திசை யானைகள் செவி நான் ஒலி நுழைய. இங்கு இவர் விடுகின்ற விசிகம் போகின்றன. விசிகம்ன்ற சொல்லுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம், அம்புன்னு. இலக்குவனும் இந்திரஜித்தனும் ஒருவர் மீது ஒருவர் செலுத்தக்கூடிய அம்புகள் உலகு வேகின்றன சுடர் வெந்தன. அந்த வெம்மை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வேக வைத்து விட்டதாம், வெந்து போயிற்று. சந்திரன் சூரியோன் போன்றோர்களும் எரிந்து போனார்களாம். இமையோர்களும் புலர்ந்தார், தேவர்களும் உலர்ந்து போனார்களாம். இது ஆகின்றது ஓர் அழிகாலம் ஆம் அன்று என அயிர்த்தார். இது இப்பொழுதே தோன்றியதோர் அழிவு காலமாகிய ஊழி காலத்துல நாம நிற்கிறோமோ, ஊழி முடிய போகிறதோ என்று தேவர்கள் அஞ்சி கவலையுற்றார்கள். நான் ஒலி செவி நுழைய திசை யானைகள் நோக்கின்றன. இருவரது வில்லிலிருந்து எழக்கூடிய நாணினது ஒலி 8 திக்குகளையும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திசை யானைகளின் காதுகள்ல நுழைந்து அவைகள் வருத்தப்படத் தொடங்கின. மீன் உக்கது நெடுவானகம் வெயில் உக்கது சுடரும் மான் உக்கது முழு வெண்மதி மழை உக்கது வானம் தான் உக்கது குல மால்வரை தலை உக்கது தகைசால் ஊன் உக்க எவ்வுலகத்தினும் உளவாயின உயிர். உக்கதுன்ற சொல்லுக்கு என்ன பொருள்னாக்க உகுத்தல் அர்த்தம், சிந்துதல், உதிர்ந்து போதல்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் உக்கது. உக்குதல் அப்படின்னா உதிர்ந்து போகுதல். இப்ப பழுத்த புளிய மரத்துல போயிட்டு கொலைய உலிக்கணும்னா, அல்லது இலந்த மரத்துல கொலைய உலிக்கணும்னா பழங்கள் சட்டு சட்டுன்னு கீழே விழுறது இல்லையா, உதிர்வன. இந்த போர்க்களத்துல ஒருவர் மாட்டு ஒருவர் அம்பு வேகமாக எய்து கொள்வதினால் அந்த அம்புகளிலிருந்து தோன்றின வெப்பம், அதனால் எழப்பட்ட வேகம் எல்லாம் மீன் உக்கது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே உதிர்ந்து விழுந்து வானம் கருமையாக மாறியதாம். நெடுவானகம், வானம் நீண்ட வானத்துல ஒரு நட்சத்திரம் கூட இல்லையா, எல்லாம் கீழே உதிர்ந்து விட்டதாம். வெயில் உக்கது சுடரும், சூரியனாக இருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி தரக்கூடியவனும் தன்னிடம் இருக்கக்கூடிய வெம்மையை இழந்து போனான்னா இந்த அம்பின் வெம்மை இதை விட ஜாஸ்தியா இருந்ததாம். ஆகவே சூரியனும் தன்னிடம் இருந்த வெப்பத்தை விட்டுவிட்டான். மான் உக்கது முழு வெண்மதி, நிலவில் இங்கிருந்து பார்த்தா ஒரு மான் இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா, அந்த நிலவானது தன்னிடம் உண்ட மானையும் கீழே விட்டு விட்டதாம். மழை உக்கது வானம், வானத்துல ஒரு மேகம் இல்லையா, எல்லா மேகங்களும் வற்றி கீழே விழுந்து விட்டன. தான் உக்கது குல மால்வரை, மலைகள் எல்லாம் வேரோடு பெயர்த்து எரியப்பட்டு விட்டனவன். தலை உக்கது தகைசால் ஊன் உக்க, எல்லா உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் அழகமைந்த தங்கள் உடலை விட்டு உயிரை வானுலகு நோக்கி செலுத்தினவா.
தலை உக்கது தகைசால் ஊன் உக்க எவ்வுலகத்தினும் உளவாயின உயிர். எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் தங்கள் உயிரை மட்டும் அங்கு வைத்து கொண்டு உடல் தலை எல்லாவற்றையும் இந்த போர்க்களத்தில் சிந்தி விட்டனவாம். ஆகவே 14 உலகமும் நிர்மூலப்பட்டு போயிற்றாம். இவ்வளவு பெரிய போரையும் இவர்களே பண்ணிட்டா அப்புறம் ராவணன் யுத்தம் எப்படி, அது என்ன ஆகுமோ? அக்காலையின் அயில் வெங்கனை 5 புக்கு அழுந்த திக்கு ஆசு அற வென்றான் மகன் இளங்கோ உடல் செரித்தான். கை கார்முகம் வளைய சில கனல் வெண்கனை கவசம் புக்கு ஆகமும் கழன்று ஓடிட இளம் கோளறி பொழிந்தான். திக்கு ஆசு அற வென்றான் மகன், திசைகளையெல்லாம் குற்றமற வெற்றி கண்ட ராவணனது மகனாகிய இந்திரஜித்தன். எல்லா திக்குகளிலும் வெற்றி பெற்றவன் ராவணன். என்ன ஒரு அடைமொழி பாருங்க. அவனினுடைய மகனாகிய இந்திரஜித்தன் அக்காலையில் அந்த நேரத்துல அயில் வெங்கனை 5 கூறிய அயில்னா கூறிய கூர்மையான 5 அம்புகள்னா 25 அம்புகளை புக்கு அழுந்த இளங்கோ உடல் செரித்தான். இலக்குவனது உடல்ல போய் பதியறா மாதிரி 25 அம்ப ஒட்டுக்கு அனுப்பிச்சான். 25 அம்பும் இப்படி இலக்குவனை மார்புல பாஞ்சு ஊடுருவி நிற்கிறது. மாறா என்ன பண்ணா இவன் இலக்குவன்? இளம் கோளரி கை கார்முகம் வளைய கனல் வெங்கனை சில. இளம் சிங்கம், கோளரினா மிகுந்த கோபமுடைய, அரினா சிங்கம். சிங்கத்தை போன்றவனாகிய இலக்குவன் கை கார்முகம், கார்முகம்னா வில்லு, தன் கையிலே உண்டான வில்லை கொண்டு வளைய மிக அழுத்தமாக வளைத்து கனல் வெங்கனை சில வெப்பமான கொடிய சில அம்புகளை இந்திரஜித்தன் மீது எய்தான். அந்த அம்புகள் என்ன ஆயிற்றான்? இந்திரஜித்தனை தாக்கி கவசம் புக்கு ஆகமும் கழன்று ஓடிட பொழிந்தான். இந்திரஜித்தன் அணிந்திருக்கக்கூடிய கவசத்தின் உள்ளே புகுந்து மார்பினையும் துளைத்து ஊடுருவக்கூடிய வேகத்தோடு அம்பினை எய்தான். கவசத்தையும் துளைத்து கொண்டு இலக்குவனது அம்பு அவ்வளவு வேகமாக தாக்குகிறது. இது எவ்வளவு பெரிய விஷயம். கவசத்தையும் துளைக்கணும். அதான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னேன். எதற்கு சுக்ரீவன் மராமரம் 7 ஒரு அம்புனால துளை என்று ராமனுக்கு கேட்டான்னா, மராமரம்ன்றது நார் மிகுந்த மரம், அது ஒன்றினுள் துளைக்கிறதே கட்டம். அந்த 7 மரத்தை துளைக்கிற அளவுக்கு வேகத்தோடும் அம்பை செலுத்தக்கூடிய கலை தெரிந்திருந்தால்தான் நீ வாலியை எதிர்க்க முடியும். வாலியின் மார்பு அத்தகு உறுதியானது. அந்த உறுதியான அம்புல ராமனது அம்பு பாய்ந்த உடனே கையில பிடிக்கிறான் வாலி அந்த வேகத்தை. அதனால ரொம்ப அழகாக யோசித்து வார்த்தைகளை போடுகிறார். ஆகவே இந்த இந்திரஜித்தனது கவசத்தையும் துளைத்து மார்பினையும் ஊடுருவி செல்லக்கூடிய அளவினுக்கு சில அம்புகளை இலக்குவனும் எய்தான். அடுத்து என்னாயிற்று? தெரிந்தான் சில சுடர் வெங்கனை தேவேந்திரன் சினமா இரிந்து ஓடிட துறந்து ஓடின இமையோரையும் முன்னாள் அறிந்து ஓடின எரிந்து ஓடின அவை கோத்து அடல் அரக்கன் சொரிந்தான் உயர் நெடு மாருதி தோல் மேனினில் தோன்ற. அடல் அரக்கன் தேவேந்திரன் சினமாயிரிந்து ஓடிட துறந்து ஓடின. வலிமை மிக்க அசுரனாகிய இந்திரஜித்து தேவேந்திரனினுடைய ஐராவதம் நிலைகட்டு ஓடி போகின்ற அளவினுக்கு முன்பு ஒரு காலத்துல எப்படி அம்பினை எய்து இந்திரனை வென்றானோ அதே போல முன்னாள் இமையோரையும் அறிந்து ஓடின எரிந்து ஓடின. முன்பொரு காலத்துல தேவர்களை எவ்வாறு இந்த இந்திரஜித்தனது அம்பு துளைத்து நெருப்போடு அவர்களை
தோற்கடித்து ஓடினவோ அது போல சுடர் வெண்கணை சில தெரித்தான் அவை கோத்து. அப்படிப்பட்ட வெம்மை மிகுந்த சில அம்புகளை தேர்ந்து எய்தான் இந்திரஜித்தன். யார் மேல? மாருதி மேல. உயர் நெடு மாருதி தோள் மேலினில் தோன்ற சொரிந்தான். இலக்குவனை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நீண்ட உருவத்தினுக்கு உரியவனாகிய அனுமனினது தோளின் மேல் ஊன்றும்படி அம்புகளை எய்தான். இந்திரனோடு போர் செய்த பொழுது எவ்வாறு ஐராவதத்தின் மீது அம்பினை எய்தானோ அதே போல இந்திரஜித்தன் இலக்குவன் அமர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அனுமனது தோள் மீது கூறிய சில அம்புகளை எய்தான். குருதி புனல் சொரிய குணம் குணிப்பு இல்லவன் குணபால் பருதிப்படி பொலி உற்றதை இளம் கோளறி பார்த்தான். ஒரு திக்கிலும் பெயரா வகை அவன் தேரினை உதிர்த்தான். பொருதி இக்கணம் வென்றான் என சரமாரிகள் பொழிந்தான். லக்குவன் அமர்ந்திருக்கக்கூடிய அனுமனது தோள் மீது அம்பு எரிந்தவுடனே லக்குவனுக்கு கோபம் வரும் இல்லையா? என்ன செய்தானா? குணம் குணிப்பு இல்லவன் குருதி புனல் சொரிய, குணங்களால் அளவிடுதற்கு அறிய உயர்ந்த குணங்களை கொண்டுள்ளவனாகிய அனுமன் அவனது உடம்பிலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குணபால் பருதிப்படி பொலி உற்றதை இளங்கோளறி பார்த்தான். கிழக்கு திசையில உதிக்கக்கூடிய சூரியனை போல் தோன்றக்கூடிய இலக்குவன் இந்த காட்சியை பார்த்தான். அவ்வளவு கோபம். என்ன செய்தான்? உடனே இக்கணம் பொருது வென்றான் என சரமாரிகள் பொழிந்தான். இந்த கணத்திலேயே இந்திரஜித்தனோடு போர் செய்து அவனை அழித்து விடுகிறேன் பார் என்று பல கணைகளை விரைவாக செலுத்தினான். ஒரு திக்கிலும் பெயரா வகை அவன் தேரினை உதிர்த்தான். எந்த திசையிலும் இந்திரஜித்தன் தன் தேரினை செலுத்த இயலாமல் தேர் நொறுங்கி போகக்கூடிய அளவுல இலக்குவன் அம்பு தேரை நொறுக்கியது. தேர் இல்லாமல் தரையில நின்னா இந்திரஜித். நான் ஏறி வரக்கூடிய வாகனத்தையா நீ துன்புறுத்தினாய்? லக்ஷ்மணனுக்கு கோபம். இப்ப நீ ஏறி வரக்கூடிய வாகனத்தை நான் என்ன செய்கிறேன் பார் என்று எந்த திக்குகளிலும் தேரை திசை திருப்ப முடியாமல் அங்கங்கே தடுத்து இறுதியில தேரையும் தன் அம்புகளினால் அழித்தான் இலக்குவன். அத்தேர் அழிந்தது நோக்கிய இமையோர் எடுத்து ஆர்த்தார். முத்தேவரும் உவர்ந்தார். அவன் உறும் ஏறு என முனிந்தான். தத்தா ஒரு தடம் தேரினை தொடர்ந்தான். சரம் தலைமேல் 10 ஏவினன் அவை பாய்தலின் இளம் கோளறி பதைத்தான். என்ன ஒரு விரைவான செயல் பாருங்க. அத்தேர் அழிந்தது நோக்கிய இமையோர் எடுத்து ஆர்த்தார். இந்திரஜித்தனது தேர் இலக்குவனது அம்புகளினால் அழிக்கப்பட்டதை பார்த்து வானவழியில் இருந்த தேவர்கள் எல்லாம் ஆரவாரம் செய்தார்கள். முத்தேவரும் உவந்தார். அவன் உறும் ஏறு என முனிந்தார். அயன் அரி அரண் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் மகிழ்ந்தார்கள். இந்திரஜித்தன் கடுமையான கோபத்திற்கு உட்பட்டான். ஏனென்றால் ஒரு காலத்துல நாம யாரையெல்லாம் ஜெயிச்சோமோ அவெல்லாம் இப்ப நம்ம பார்த்து சிரிக்கிறான். கோபம். தத்தா ஒரு தடம் தேரினை தொடர்ந்தான். தத்துதெல்லாம் பாய்தல் அர்த்தம். பாய்ந்து சென்று மற்றொரு பெரிய தேரினை அடைந்து தலைமேல் 10 சரம் ஏவினான். இலக்குவனது தலைமேலே 10 அம்புகளை உடனாக செலுத்தினான். அவை பாய்தலின் இளம் கோளறி பதைத்தான். அவ்வம்புகள் பாய்ந்ததினால் இலக்குவன் பதைப்புற்றான். எவ்வளவு வேகத்துல செஞ்சான் பாருங்க. தன் தேர் பொடியானது சட்டுன்னு அடுத்த தேர் மீது பாய்ந்தான். தன்னை நிதானப்படுத்தி கொண்டான். வில்ல வளைச்சான். 10 அம்பு விட்டான். இலக்குவன் தடுமாறி போனான். யாரும் இந்த வேகத்தை எதிர்பார்க்கல. போர்க்களத்துல வெற்றி என்பது எதனால் நிர்ணயிக்கப்படுகிறதுன்னா டைம். அதுல நீங்கள் எவ்வளவு விரைவாக செயலாற்றுகிறீர்கள்.
நேரமும் அந்த நேரத்தினுக்கு உட்பட்டு நீங்கள் எந்த அளவினுக்கு விரைவாக செயல்படுகிறீர்கள், அதுதான் உங்களினுடைய வெற்றியின் அடிப்படை. நண்பர்கள் எத்தனை பேருக்கு நான் சொல்லக்கூடிய ஆசிரியரினுடைய கதைகளை படித்திருப்பீர்கள்னு தெரியல, இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது படியுங்கள். தமிழ்ல வரலாற்று புதினங்கள் எழுதுவதில் பெரியதோர் ஆளுமை உடையவராக திகழ்ந்தவர் யாருன்னா சாண்டில்யன். கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேலான வரலாற்று புதினங்களை எழுதியிருக்கார். சில சமூக புதினமும் எழுதியிருக்கார். ஆனா பெரும்பாலும் அவர் எழுதினது மிகச்சிறந்த வரலாற்று புதினங்கள். அந்த புதினங்கள்ல எந்த நூலை வேணாலும் எடுங்க, நிச்சயமா அந்த நூல்ல வாட்போர் இருக்கும். குறைஞ்சது ஒரு 3 வாட்போர் இருக்கும். அந்த வாட்போர்களை வர்ணிப்பதற்கு ஒரு 6-7 பக்கம் செலவு செய்து கண் முன்னாடி அந்த போர்க்கள காட்சி, இருவர் வாழ் கொண்டு போர் செய்வதை இவருடைய எழுத்தாற்றலினால கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவர். அது ஒரு பெரிய எழுத்து திறன். எப்படி கல்கி தான் காணக்கூடிய ஒரு காட்சியை தன் எழுத்தினாலே கண் முன்னே ஒரு படம் போல கொண்டு வந்துடுவார். இந்த விஷுவல் ரைட்டிங்னு பேர். அது கல்கிக்கு தான் காணக்கூடிய ஊர், ஒரு கோவில் அல்லது ஒரு பொழில் வர்ணிக்கின்ற பொழுது நாம் என்னமோ அவர் கூட சேர்ந்து கை கோர்த்து கொண்டு அந்த சோலைக்குள்ளேயோ ஊருக்குள்ளேயோ நடப்பது போல ஒரு உணர்ச்சி வந்துடும். அதே போல சாண்டில்யன் இந்த வாழ் போற வர்ணிக்கக்கூடிய பகுதியை படித்து பாருங்கள். அப்பொழுது தெரியும், நாமே கையில ஒரு கத்தியோடு நம் முன்னே ஒரு எதிரியை தாக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய உணர்ச்சிக்கு உட்படுவோம். அந்த அளவினுக்கு கற்பவர்கள் மனதை ஈர்த்து கருத்தை சொல்லக்கூடிய திறன் பெரிய விஷயம். அந்த மாதிரி எழுதுதல் என்பது நெடுங்காலத்து தவம். அது சட்டுன்னு எல்லாருக்கும் வந்துடாது. அதனால இந்த காட்சியை பாருங்க. இந்த தேர் இந்திரஜித்தனது தேர் பொடித்தது, அதிலிருந்து வெளியே வந்தவன் அடுத்த தேர்ல பாஞ்சான், வில்ல உடனே வளைத்தான், கூறிய 10 அம்புகளை லக்ஷ்மணன் மீது எய்து. கணநேரம் பதைத்தான் உடல் நிலைத்தான் சில பகுவாய் அயில் பகழி விதைத்தான் அவன் விளக்காத முன் விடைமேல் வரு விமலன் மதத்தால் எதிர்வரு காலனை ஒரு கால் உற மருமத்து உதைத்தாலென தனித்து ஓர் கனை அவன் மார்பிடை உய்த்தான். போடு. இதுக்கு உடனே எப்படி இலக்குவன் செயலாற்றினான்? விரைவாக செயலாற்றினவன் இந்திரஜித்தன். அவனால் எய்யப்பட்ட சில அம்புகள் லக்குவனை தாக்கினவுடன் அவன் எப்படி செயல்பட்டான் பாருங்க. பதைத்தான் உடல் நிலைத்தான். பதைப்புற்றவனாகிய இலக்குவன் உடம்பினை அப்படி உறுதியா நிக்க வைத்து கொண்டான். இலக்குவன் நம்பு பட்டதனால் ஆடல அசையல. பகுவாய் அயில் பகழி சில விதைத்தான். பிளவுபட்ட வாயினை உடைய கூறிய சில அம்புகளை இந்திரஜித்தன் மீது இவனும் செலுத்தின். அவன் விலக்காத முன் அந்த அம்புகளை இந்திரஜித்தன் தடுப்பதற்கு முன்பாகவே அடுத்து விரைவாக விடைமேல் வரு விமலன் மதத்தால் எதிர் வரு காலனை எருதின் மேல் வருகின்ற தூயவனாகிய சிவபெருமான் செருக்கினால் எதிர்த்து வந்த யமனை காலால் உதைத்தது போல மருமத்து ஒரு கால் உதைத்தாலென யமனினது மார்புல ஒரு திருவடியினால் உதைத்தது போல தனித்தோர் கனை அவன் மார்பிடை உய்த்தான். ஒப்பற்ற ஒரு அம்பினை அந்த இந்திரஜித்தனது மார்புல போய் பதியுமாறு இலக்குவன் எய்தான். எதை எங்க ஓமையா கொடுக்கிறார் பாரு. ஒரு ரசனையான ஒரு விஷயம். எத்தனை பேர் அதை ரசிக்கிறீர்கள்னு பார்ப்போம். எழுதினது குமரகுருபரர். ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன அப்படின்னாக்க, பெரும்பாலும் நடராஜர் எப்படி ஆடுகிறார்னு பார்த்தீர்கள் என்றால், வலது கால ஊன்றி இடது கால தூக்கி ஆடுவது போலதான்
99.9 நடராஜர் உருவம். ஒரே ஒரு தலத்துல மட்டும் அவர் கால் மாற்றி ஆடுகிறார். பாண்டிய மன்னன் போய் முறையிட்டான், ஒற்றை காலை ஊன்றி ஒரு காலை தூக்கி எவ்வளவு நேரம் இப்படி ஆடுவது, கால் வலிக்காத, காலை மாற்றிக்கொண்டு. அவன் வேண்டுகோளுக்கு இணங்க இடது கால ஊன்றி வலது கால தூக்கிய திருவடியா காண்பித்து மதுரை வெள்ளி அம்பலத்தில் அவர் நடனம் ஆடுறார். இந்த காட்சியை பார்த்தார் குமரகுருபரர். குமரகுருபரர் மதுரைக்கெல்லாம் போயிருக்கார். மதுரையில் அவர் மீனாட்சி பிள்ளை தமிழ் எழுதியிருக்கார், மதுரை கலம்பகத்தை எழுதியிருக்கார். அதனால மதுரையில நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் அவர் அங்க இருந்திருக்கார். திருமலை நாயக்கன் ஆண்ட பொழுது அவர் எழுதுற ஒரு அழகான மதுரை கலம்பகத்துல, மதுரையில யமன் வரமாட்டான், என்ன காரணம்னாக்க மற்றைய தலங்கள்ல வலது கால ஊன்றி இடது கால தூக்கி இருக்க. அப்படி தூக்கியிருந்த பொழுதுதான் திருக்கடையூர்ல யமன் வந்தான், யமனை உதைச்ச. ஐயனினுடைய இடது கால் பெண் தன்மை வாய்ந்தது, சக்தியோட கால் அது. அதனால பெண் தன்மை வாய்ந்த கால் ஆதலினால உதைச்சதுனால அவன் மயக்கம் போட்டு விழுந்தான். அதனால திருக்கடையூர்ல அவன் தப்பிச்சுட்டான். மாறாம மதுரைக்கு வந்தான்னா மதுரையில அவர் இடது கால ஊன்றி வலது கால தூக்கி இருக்க. அங்க யமன் உத வாங்கி இருந்தான்னா யமன் இறந்து போயிருக்க. அதனால மதுரையில யமன் வருவதற்கு அஞ்சினான்னு எழுதினார். அழகான கற்பனை, நீ கற்பனை பண்ணி பாருங்க. சிவபெருமான் கால் மாறி ஆடினத எவ்வளவு நயமா யமனோட பொருத்தி காட்டினார். அதே மாதிரி கம்பன் என்ன பண்றார், ஒற்றை அம்ப விட்டு இந்திரஜித்தன் மார்பினை தாக்கினான். அது வேகமா சென்று தாக்கியது. எது போல சிவபெருமான் தன்னை எதிர்த்து வந்த யமனை ஒரு காலால உதைச்ச பொழுது, யமன் எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவன், அவனுக்கு சிவனது கால் கொடுத்த உத எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். அது போல சிவனது கால் உதைத்த வேகத்தை போல யமனை போல் தன் முன்னே நின்றுள்ள இந்திரஜித்தன் மார்புல சிவனது காலினது ஆற்றல் போல இலக்குவனது அம்பு போய் பதிந்ததுன்னு எழுதினார். அதான் சொன்ன, கவிஞர்களுக்கு இருக்கக்கூடிய கற்பனை, அந்த கற்பனைக்கு ஏற்கனவே இருந்த காட்சிகளை நயமுற பொருத்தி காட்டுறான் பாருங்க. அதுலதான் நம்மினும் அவர்கள் பல மடங்கு ஏன் உயர்ந்து இருக்கிறார்கள், இந்த அழகான கொண்டு சேர்த்தல். நமக்கு இந்த விஷயம் நிறைய தெரியும், இது எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து இருக்கோமான்னு பாருங்க. நமக்கு யமனை உதைச்ச கதை தெரியாதா? நாம என்னைக்காவது எங்க ஆகிலும் ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஒரு ஒப்புமைக்காக உதைச்சன்னா இந்த மாதிரி உதைப்பேன்னு என்னைக்கா நான் சொன்னது உண்டா? இப்படி சொல்லுவதனால ஒரு இலக்கியத்தின் வாயிலாக பல புராண நிகழ்வுகளினது செய்திகளை தொடர்ந்து நினைவில் கொண்டு வர முடிகிறது. அதுக்குதான் இலக்கியம். வழி வழியா சொல்லணும் இல்லையா? எல்லா இலக்கியங்களுக்கும் எப்ப ஆட்சி கிடைக்கும், அது பலரால் கையாளப்படும் போதுதான் ஆட்சி கிடைக்கும். நாம படிக்கிறதுனால அதுக்கு பெரிய ஆட்சி கிடைக்காது. அதுல சொல்லப்பட்ட செய்தியை எங்காகிலும் நாம எடுத்து போய் சொல்லணும். பாட்டா சொன்னாலும் பரவாயில்ல, படிச்ச செய்தியை உரைநடையாக புரிந்து கொண்டு போய் சொன்னாலும் பரவாயில்ல. இப்படி சொல்லுதல் தான் அந்த இலக்கியங்களுக்கு ஆட்சி. இப்ப திருக்குறள் 2400 வருஷமா ஏன் இருக்குன்னா அதுல சொல்லப்பட்ட செய்தி பல்காலும் பலராலும் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே அதுக்கு ஆட்சி கிடைக்கிறது. அதே போல கம்பனுடைய கற்பனையை ஏதாயிலும் ஒரு விதத்தில் நம்முடைய அன்றாட செயல்பாட்டில் சேர்த்து சேர்த்து சொல்ல பழகி இருக்கிறோம். பழகணும், இல்லைன்னா பழகணும். அப்பொழுதுதான் கம்பனுக்கு ஆட்சி, அப்போதுதான் கம்பராமாயணம் காலம் கடந்து நிற்கும். இப்போ நேற்று என்ன ஆயிற்று, இது கொஞ்சம்
வேற வழி இல்லை, பீட்டிங் மை ஓன் ட்ரம்பெட்ன்ற மாதிரி வேற வழி இல்லை. இந்த இடத்த ஏன் கவிதை நம்மளை பாதிக்கிறதுன்றதுக்கு ஒரு மேற்கோள். நேற்று ஒரு நடன கலைஞர் தொலைபேசியில பேசி, நான் ஒரு குறிப்பிட்ட ராமாயண காட்சிய ஒரு வர்ணம் போல செய்யணும், அதற்கு எனக்கு ராமநாடக கீர்த்தனைகள் வேண்டாம், அதற்காக நான் எதிர்பார்க்கக்கூடிய கருத்தை கொண்டு நீங்களும் பாட்டு எழுத வேண்டாம், கம்பனிலிருந்தே எனக்கு வேணும், அதுல வர்ணமாகவே அமையணும், ஒரு பல்லவி அனுபல்லவி முக்தாயி ஒரு ஏத்துக்கடை பல்லவி சாகித்ய சரணம் இருந்தே ஆகணும். ஆனால் இந்த நிகழ்ச்சி ஒரு டிராமா மாதிரியும் இருக்கணும், கம்பனை விட்டு வெளியே போகக்கூடாது. இப்படி ஒரு ஆசை இருக்கு, இதை பற்றி நாம கொஞ்சம் விவாதிக்கணும் அப்படின்னு. எப்ப விவாதிக்கலாம்னு கேட்டேன். மாலை நேரம் உங்களுக்கு ஓய்வு தானே சார்? ஆமா, நேற்று ஆமா நான் கொஞ்சம் மருத்துவத்தை போயிட்டு 6 மணிக்கு வந்துருவேன், பார்த்துக்கொள்ள, நான் 7 மணிக்கு உங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொள்றேன், இல்ல முடிந்தால் ஜூம்ல சந்திக்கலாம். சரி, நான் என்ன செய்தேன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், கம்பன்ல நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, பற்று. அவங்க போனை வச்ச உடனே, நம்ம வகுப்பு முடிஞ்ச உடனே தான் அவங்க போன் பண்ணாங்க. அவங்க போனை வச்ச உடனேயே நான் உடனே கம்பராமாயணத்துல அவர்கள் எந்த காட்சியை விரும்புகிறார்களோ அந்த பகுதிக்கு உண்டான பாடல்களை எடுத்து சட்டென்று ஒரு வர்ண அமைப்பில் அதை எடிட் பண்ணி அடுத்த 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டேன். உடனே அவர்கள் பார்த்துட்டு ஒரு அதிர்ந்த நிலையில, என்ன சார் இப்படி அனுப்பிச்சிட்டீங்க, நான் இதை எப்படி நீ முதல்ல படிச்சு பாருங்க அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு வேகம்? இதுல என் பெருமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கம்பன் கிட்ட அவ்வளவு கொட்டி இருக்கு, அதான் அடிப்படை. நாம கம்பனை எடிட் பண்றது நம்ம திறமைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, கம்பன் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மால். நீங்க எந்த உணர்ச்சிக்கும், எந்த மெய்ப்பாட்டிற்கும், எந்த நிகழ்வுக்கும் ஏதாயிரம் ஒரு காட்சியை எடுத்து கம்பன் வாக்காகவே சொல்லணும்னா கோடிக்கணக்கில் இருக்கு. ரொம்ப அழகா எடுத்து எடிட் பண்ணலாம். அது கம்பனியினுடைய ஆற்றல், அது பிறவியில வந்தது. இன்னைக்கு பல பேர் கவிதை எழுதுகிறார்கள், யாரையும் நாம் மறுக்கல. அவர்கள் எல்லாம் என்ன பொறுத்த மட்டில் வார்த்தையை கோக்கின்றார்கள். இப்ப தமிழ்ல சில திரைப்பட கவிஞர்கள் எடுத்துட்டாக்க, நான் பழைய காலத்துல உடுமலை நாராயண கவியை சொல்லுவேன். அதுக்கப்புறம் தஞ்சை ராமையா தாஸ், இவர்கள் காலத்துல வாழ்ந்த சங்கரதாஸ் சுவாமிகள் அற்புதமான கவிஞர், பிரமிக்க வச்சு. அவருடைய நாடகம் போட்டதெல்லாம் பல, அத்தனைக்கும் அவர் பாட்டு எழுதியிருக்கார், அதீதமான அறிவு. அதன் பிறகு சிறிது காலமே வாழ்ந்த பட்டுக்கோட்டையார், அப்புறம் கண்ணதாசன், வாலி. இதோட நிறுத்திடுவேன். நான் வைரமுத்துவ கூட ஏத்துக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னாக்க, ஒரு கவிதைக்கு 3 நிலைகள்ல அழகு இருக்கணும்னு. ஒன்று தேர்ந்த சொற்கள், அது உருவாக்கக்கூடிய அழகான ஓசை, இவைகளின் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய கருத்து படிக்கின்ற பொழுது காட்சி பொருளை கண்ணுல தெரியும். இந்த 3 தகுதி இருந்தாதான் அது கவிதை. ஒன்று தேர்ந்த சொல் இருக்கணும். பாரதி இதை எடுத்து பாருங்க, ஒரு சொல்லை எடுத்துட்டீங்கன்னா பாரதி கவிதையை கம்ப்ளீட் பண்ண, எந்த பாட்டை வேணா பாரதி இதை எடுங்க. அந்த ஒரு வரியில இருக்கக்கூடிய 4 சொல்ல 6 சொல், ஒரு சொல்ல அசைக்க முடியுமான்னு பாருங்க. அதான் தேர்ந்த சொல். ரைட் வேர்ட்ஸ் இன் ரைட் ஆர்டர், பெரிய விஷயம், அது தவம். அப்படி எல்லாம் அவர்கள் எழுதுகிறார்கள்னா அவர்கள் பிறவிதோறும் பெற்று வந்த வரம் அது. நம்மளால முடியவே முடியாது. அப்படி எழுதுவதே கற்பனை பண்ண முடியாது.
கம்பன் 10,000 பாட்டு எங்கேயாவது ஒரு பாட்டு நமக்கு அழுக்கிற மாதிரி எழுதுறானான்னு பாருங்க. அந்த தேர்ந்த சொற்கள், அதுக்கு உண்டான ஒரு அழகான ஓசை, அதனோடு அந்த பொருளை படிக்கின்ற பொழுது கண்ணு முன்னாடி பார்க்க வைக்கிறான் பாருங்க. இந்த பாட்டே பாருங்களேன், பதைத்தான், அம்பு 10 பட்டு பதைச்சு போனான், உடல் நிலைத்தான உடம்பு ஆடாம நின்னான். அப்படியே சில பகுவாய் அயில் பகழி விதைத்தான், சில அம்புகளை எடுத்து விட்டான். அவன் விளக்காதவன், இவன் எய்யக்கூடிய அம்புகள் எவ்வளவு வேகமா போனா இந்திரஜித்தன் விளக்க முடியாமல் தயங்கினா. அந்த கண நேரத்துல ஒரு காலத்துல ரிஷப வாகனத்தில் மீது அமர்ந்துள்ள சிவபெருமான் எருமை வாகனத்துல எதிர்த்து வரக்கூடிய யமன காலால, ஒற்றை காலால உதைச்சா என்ன வேகத்தோடு உதைச்சானோ அதே வேகத்தோடு ஒற்றை அம்பை கொண்டு இந்திரஜித்தன் மார்ப உதைச்சு அடிச்சு. காட்சி எவ்வளவு அழகா, ஒரு அழகான உவமை. அந்த ஓமையும் புராணத்துல பயின்று வரக்கூடிய காட்சி எவ்வளவு 4 வரியில ஒரு அழகான நாடகம். அத ரொம்ப தெளிவா புரிய வைக்க. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உங்களால் நானும், என்னால் நீங்களும். இந்த மீச்சுவலா சந்தோஷப்பட்டுக்கிற விஷயம் என்னன்னா, உங்களால் இதனை நான் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை வரமாக பெற்றேன். அதை நீங்கள் கேட்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ரசனையை பெறுகிறீர்கள், அவ்வளவுதான். இதுக்கு இணை வேற வார்த்தையே சொல்ல முடியாது. எனக்கு நீங்கள் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு, வரம் இது. ராமாயணத்தை எதற்கோ படிக்கிறோம், படித்ததை 4 பேரோடு பாட்டுக்கு பாட்டு, சொல்லுக்கு சொல் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க, ரசனை இருக்குல்ல, பெரிய விஷயம். அது ஒரு அற்புதமான அனுபவம். அதனாலதான் கம்பன் எவ்வளவு நம்மை பாதிக்கிறார். ரொம்ப எளிது. கம்பனை புரிந்து கொள்ள முயன்றாலேயே போதும், அவன் கவிதையெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி காட்சி பொருளா அப்படியே ஓப்பன் ஆகிட்டே போகும். இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட கவிதைகள் எல்லாம் படிக்கிறதுக்கும், படிச்சு சுவைக்கிறதுக்கும், சுவைச்சதை மனசுல நிறுத்தி வச்சு அசை போடுறதுக்கும் இந்த ஜென்மா ஒண்ணு கிடைச்சிருக்கு இல்லையா, அது போதும், வேற ஒண்ணு வேண்டாம். இந்த ஜென்மம் அப்படி ஒரு சந்தோஷமான ஜென்மம் இது. அதனால் வேற யாருக்கு கிடைக்கும் அதெல்லாம்? சரி, கவசத்தையும் நெடு மார்பையும் கழன்று அக்கனை கழிய அவசத் தொழில் அடைந்தான், அதற்கு இமையோர் எடுத்து ஆத்தார். திவசத்து எழு கதிரோன் என தெரிகின்றது ஓர் கனையால் துவசத்தையும் துணித்தே அவன் மணி தோளையும் துளைத்தான். அப்படியே கை உயருகிறது. யாருது? இலக்குவனது கை. அக்கனை கவசத்தையும் நெடு மார்பையும் கழன்று கழிய, லக்குவனால் எய்யப்பட்ட அந்த ஒற்றை அம்பு இந்திரஜித்தன் கவசத்தையும் பறந்துபட்ட மார்பினையும் துளைத்து ஊடுருவி வெளியே போயிற்று. அவசத் தொழில் அடைந்தான், அதற்கு இமையோர் எடுத்து ஆர்த்தார். அவசத் தொழில்னா தன் செயலை மறந்து செய்வது அறியாமல் உடலும் உள்ளமும் சோர்ந்து நிற்கக்கூடிய நிலைக்கு அவசம்னு பேர். இந்திரஜித்தன் உடலும் மனமும் சோர்ந்து நின்னான். இது போன்ற எதிரி அவன் பார்த்ததில்லை. தன்னிலை மறந்து நின்றான் திகைத்து. இதை பார்த்து தேவர்கள் ஆரவாரம் செய்தார்கள். திவசத்து எழு கதிரோன் என தெரிகின்றது ஓர் கணையால். திவசம்னா உச்சி வெயில் அர்த்தம். நடுப்பகல் 12 மணிக்கு சூரியன் வானத்துல நிற்கும்போது எவ்வளவு கடுமையான வெப்பத்தை தருவானோ, நாட்பகலில் தோன்றக்கூடிய சூரியனை போன்ற வெம்மை உடையதான ஒரு தனித்த அம்பை தேர்ந்தெடுத்து என்ன செய்தானா லக்குவன்? துவசத்தையும் துணித்து அவன் மணி தோளையும் துளைத்தான். இந்திரஜித்தன் புதியதாக ஏறி நின்ற தேரினது கொடியையும் அறுத்தான். அதோடு இந்திரஜித்தனது தோள்களையும் துளைத்தான். அவ்வளவு வேகமாக இந்திரஜித்தன் செயல் ஆற்றினான் என்பதாக இன்று நிற்கட்டும். சரியா? நன்றி.